VR Knowledge A to Z சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான விண்ணப்பத்தை நிரப்புவது எப்படி என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்ணப்ப படிவங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும், பதவிகள் மட்டும் மாறும். நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு இதில் இந்த இடத்துல உங்களுடைய மாவட்டத்தின் பெயரையும் இந்த இடத்துல உங்களுடைய வட்டாரத்தின் பெயரையும் எழுதிக்கங்க. இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிக்கங்க. அடுத்து உங்களுடைய ஃபோட்டோவுக்கு மேலே உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுக்கங்க. அடுத்து உங்களுடைய முழு பெயரை இந்த கட்டத்தில் எழுதிக்கங்க. அடுத்து உங்களுடைய தந்தை பெயர் அல்லது கணவர் பெயரை இந்த இடத்துல எழுதிக்கங்க. அடுத்து உங்களுடைய முழு முகவரி மற்றும் மொபைல் நம்பரை இந்த இடத்துல எழுதிக்கங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரையும், அடுத்து நீங்கள் வசிக்கும் இடம் பேரூராட்சியா அல்லது நகராட்சியா அல்லது மாநகராட்சியா என்பதை இந்த இடத்துலையும், உங்களுடைய ஊர் பெயரை இந்த இடத்துலையும், இந்த இடத்துல உங்களுடைய ஊரில் எந்த ஏரியாவில் காலி பணியிடம் உள்ளது என்பதை தெரிந்து கொண்டு அந்த அங்கன்வாடி மையத்தின் எண் மற்றும் முகவரியை இந்த இடத்துல எழுதிக்கங்க. அடுத்து அங்கன்வாடி பணிக்கான கல்வி தகுதி +2 என்பதை இந்த இடத்துல எழுதிக்கங்க. அடுத்து நீங்கள் படித்த சான்றிதழ்கள் டிசி மார்க் ஷீட்டை ஜெராக்ஸ் எடுத்து அதில் கையொப்பமிட வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து உங்களுடைய பிறந்த தேதியை இந்த கட்டத்துக்குள்ளே எழுதிக்கங்க. இந்த அங்கன்வாடி பணியாளருக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா 20 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் SC ST விடோ ஆக உள்ளவர்கள் 20 முதல் 45 வயது வரை விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் 20 வயது முதல் 38 வயது வரை விண்ணப்பிக்கலாம். அங்கன்வாடி பணியாளருக்கான சம்பளம் 7,700 முதல் 24,200 வரை இருக்கும். அடுத்து உங்களுடைய ஜாதி எதுவோ அதை இதில் டிக் பண்ணிக்கங்க. தாவா என்பது தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் SCயையும், தாப்பா என்பது தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் STயையும், பீவா என்பது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் MBCயையும், பீவா என்பது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் BCயையும், ஈவா என்பது BCயையும் குறிக்கும். அடுத்து விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி சான்றிற்காக உங்களுடைய ஓட்டர் ஐடி அல்லது ஸ்மார்ட் கார்டு அல்லது ஆதார் அட்டை இதில் ஏதாவது ஒன்றின் ஜெராக்ஸை கொடுக்க வேண்டும். அந்த ஐடி கார்டின் நம்பரை இந்த இடத்துல எழுதிக்கங்க. அடுத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, நகரம் இதில் வசிப்பவர்கள் என்றால் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே பகுதியைச் சேர்ந்தவர் என்றால் ஆம் என்பதையும், இல்லை என்றால் இல்லை என்பதையும் டிக் பண்ணிவிட்டு, ஆம் என்பதை டிக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வார்டின் பெயரை இந்த இடத்துல எழுதிக்கங்க. அடுத்து குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டுக்கு அருகில் வசிப்பவராக இருந்தால் ஆம் என்பதையும், இல்லை என்றால் இல்லை என்பதையும் டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வார்டின் பெயரை இந்த இடத்துல எழுதிக்கங்க. அடுத்து குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையில் அமைந்துள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவர் என்றால் ஆம் என்பதையும், இல்லை என்றால் இல்லை என்பதையும் டிக் பண்ணிக்கங்க. அடுத்து இதுவரை நாம் நகரத்தில் வசிப்பவர்கள் அங்கன்வாடி மையத்திற்கு அருகில் வசிப்பவரா என்பதை பார்த்தோம். அதே போன்று கிராமப்புறத்தில் வசிப்பவர்கள் அங்கன்வாடி மையத்திற்கு அருகில் அல்லது பக்கத்து வார்டில் வசிப்பவரா என்பதை டிக் பண்ண வேண்டும். இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சரியாக உள்ளதோ அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு மற்றவைகளை டிக் பண்ண தேவையில்லை. அடுத்து விண்ணப்பதாரரின் திருமண நிலையில் திருமணமானவரா அல்லது திருமணம் ஆகாதவரா என்பதை டிக் பண்ணிக்கங்க. திருமணமானவர் என்றால் கணவரால் கைவிடப்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு ஆம் இல்லை என்பதை டிக் பண்ணிக்கங்க. அடுத்து மாற்றுத்திறனாளி குழந்தையுடன் கூடிய பெண் என்றால் ஆம் என்பதையும், இல்லை என்றால் இல்லை என்பதையும் டிக் பண்ணிக்கங்க. அடுத்து மாற்றுத்திறனாளி கணவருடன் வாழக்கூடிய பெண் என்றால் ஆம் என்பதையும், இல்லை என்றால் இல்லை என்பதையும் டிக் பண்ணிக்கங்க. அடுத்து
திருமணமான பெண்ணின் குழந்தைகளோ அல்லது கணவரோ விபத்து அல்லது நாள்பட்ட நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளார் என்றால் ஆம் என்பதையும், இல்லை என்றால் இல்லை என்பதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 குழந்தையுடன் கூடிய 35 வயதிற்குட்பட்ட விதவையான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு ஆம் இல்லை என்பதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண்ணான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு ஆம் இல்லை என்பதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து திருமணம் ஆகாதவர் எனில் ஆதரவற்ற பெண், தாய் தந்தை இல்லை என்றால் ஆம் இல்லை என்பதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளி என்றால் இதில் என்ன குறைபாடு உள்ளதோ அதற்கு நேராக உள்ளதில் ஆம் என்பதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ்களுக்கான ஆதாரத்தையும் விண்ணப்ப படிவத்துடன் ஜெராக்ஸ் எடுத்து இணைக்க வேண்டும். அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய ஊர் பெயரையும், இந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபார்மை என்னைக்கு சப்மிட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டையும், இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சரையும் போட்டுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு உங்களுடைய வட்டாரத்தில் உள்ள குழந்தைகள் திட்ட வளர்ச்சி அலுவலகத்தில் இந்த ஃபார்மை கொடுத்துடுங்க. அடுத்து ஒரு சில நிபந்தனைகள் கீழே கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுட்டு அந்த நிபந்தனைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு உங்களுக்கு சம்மதம் என்றால் மட்டும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்து இந்த ஒப்புகை சீட்டை நீங்கள் ஃபில்லப் பண்ண தேவையில்லை, சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில் ஃபில்லப் பண்ணிப்பாங்க. இப்போ நாம் பார்த்தது அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவம். அதுவே அங்கன்வாடி உதவி பணியாளருக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10th படித்திருக்க வேண்டும். உதவி அங்கன்வாடி பணியாளருக்கான சேலரியை பொறுத்தவரை 4100 முதல் 12500 வரை இருக்கும். அதுவே குறு அங்கன்வாடி சேலரியை பொறுத்தவரை 5700 முதல் 18000 வரை இருக்கும். இந்த அப்ளிகேஷனை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 23/4/2025 5 மணிக்குள் நீங்கள் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.